என்னடா என்னானாலும் விட மாட்டேன்னு சொன்ன, இப்போ விட்டுட்டா? ஏய், அம்மா வராங்கன்னு சொன்னா வேற என்னடி பண்ணுவாங்க? ஏண்டா உங்க அம்மாவுக்கு இப்படி பயப்படுற? பயமா இது? ஆ, வெக்கம். ஓ, அம்மா இருக்கும்போது யாராவது இப்படி பண்ணுவாங்களா என்ன? ஆ. தைரியசாலினா பண்ணணும். ஆ, என்ன சொன்ன? ஆ, ஆமாண்டா. உனக்கு உங்க அம்மானா பயம். உங்க அம்மா இல்லனா பயங்கரமா சவுண்ட் கொடுப்ப. ஆனா உங்க அம்மாவை பார்த்ததும் அப்படியே நாடி நரம்பெல்லாம் ஒடுங்கி போய் பயந்து நிப்ப. அப்படின்னு நீ சொல்ற? ஆ? ஏய், எங்க அம்மாட்டெல்லாம் எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. நான் பிறவியிலேயே பயங்கரமான தைரியசாலி. தெரியுமா உனக்கு? ஆ, வீரண்டி. அப்போ உங்க அம்மா முன்னாடி கிஸ் பண்ண. அப்போ ஒத்துக்கிறேன், நீ வீரன்னு. நீ பேசுறதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? நீ பேசுறதுல மட்டும் லாஜிக் இருக்கா? ஏண்டா 4 செவத்துக்குள்ள என்ன கொஞ்சிறப்ப மட்டும் வீரங்கிற மாதிரியே நடிப்ப. உங்க அம்மா வராங்கன்னா அப்படியே ஒளிஞ்சுக்கிற. உன் வீரத்தை பத்தி எனக்கு தெரியாதா? என் வீரத்தை பத்தி இந்த ஊருக்கே தெரியும்டி. ஆனா நீ ரூம்குள்ள எவ்வளவு பயந்தாங்கோலின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். வேணா, என்ன வீணா உசுப்பேத்தி விடாத. ஏய், நான் சேலஞ்ச் பண்றேன்டா. நீ உங்க அம்மா முன்னாடி மட்டும் என்ன கிஸ் பண்ணு. அப்ப ஒத்துக்கிறேன்டா நீ வீரன்னு. அது வரைக்கும் நீ புள்ளப்பூச்சிதான், புள்ளப்பூச்சிதான். ஏய், ஆளு தெரியாம நீ என்ன உசுப்பேத்தி விடுற. சரி, நீ சொன்ன சேலஞ்சுக்கு நான் ஒத்துக்கிறேன். என்ன உங்க அம்மா முன்னாடி என்ன கிஸ் பண்ண போற? வெற்றி, காமெடி பண்ணாத, போ போ. ஏய், பண்ணி காமிக்கிறேன்டி. சரி, அப்படி நான் செஞ்சுட்டேன்னு வையேன், என்ன நீ வீரன்னு ஒத்துக்கணும். வெற்றி, எதுக்கு இந்த வேலையெல்லாம்? போய் 4 பேர் அடிச்சுட்டு வான்னா சந்தேகமே இல்லாம அவங்கள அடி வெளுத்து வாங்குவ. அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. மத்தபடி உங்க அம்மா முன்னாடி நீ எப்படி பம்புவன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். போய் உங்க அம்மா கிட்ட லாலிபப் வாங்கி சாப்பிடு. போ போ போடா. ரொம்ப தான் பேசுற. நான் போய் உங்க அம்மா பக்கத்துல உட்கார போறேன். 5 நிமிஷத்துல நீ எப்படி எனக்கு முத்தம் கொடுப்பேன்னு நானும் பாக்குறேன். என்ன வருத்தம்? உங்க அம்மாவுக்கு தெரியாம நீ கிஸ் பண்ணா நான் கத்துவேன். அப்போ இங்க இருக்கல கிரீம், அது உதட்டுல ஒட்டிக்கல. அப்போ நீ மாட்டிக்குவ. ரொம்ப அசிங்கப்பட போற நீ. ஏய், ரொம்ப ஓவரா பேசுற நீ. அப்படியா? அப்போ நீ ஒண்ணு பண்ணு, என் கால்ல விழு, நானே குடிக்கிறேன். ஓகே? ஏய், ஓடி. அப்போ உங்க அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டு அசிங்கப்படு. போடா. ஐயோ. ஏய், என்னடி இது போலாம்? அம்மா, முகம் பளிச்சுன்னு இருக்கிறது எப்படின்னு கேட்டாமா, நான் தான் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கொடுத்தேன். ஓ, உனக்கு இதெல்லாம் கூட தெரியுமா வெற்றி? தெரியுமா? என்ன இப்போ ஓகேவா? சரி, இந்தா பத்திரமா வச்சுக்கோ. ஏய், இங்க வா.
என்னடி இப்ப ஒத்துக்கிறியா நான் வீரன்னு? நிச்சயமா நான் ஒத்துக்க மாட்டேன். ஏய் என்னடி அதான் கிஸ் பண்ணல. உங்க அம்மா முன்னாடி குடுறான்னு சொன்னா உங்க அம்மா பார்க்காதப்ப குடுக்குற. நான் ஒத்துக்க மாட்டேன். நீ கல்லாட்டம் ஆடுற. விடக்கூடாதா? ஃபாலோ மீ. ஏய் அதெல்லாம் முடியாது, நான் ஜெயிச்சாச்சு. மாமா வீரன்டி. அவனே வீரன் தானே நீ, ஆனா வாயை மட்டும் கொஞ்சம் தொடச்சு போனேன். டேய் நீ இன்னும் போலியா? நாங்க எப்ப வேணாலும் போவோம், உனக்கு என்ன? போங்கடா லூசு பசங்களா. நம்மளும் சொல்லிட்டு அவரு போறாரு. ஏன்னா இனிமே எல்லாத்தையும் வெற்றியே பார்த்துப்பான். மினிஸ்டர் கூட மீட்டிங், இந்த விஐபிங்களை பார்த்து பிசினஸ் பேசுறது, இப்படி எல்லாத்தையுமே இனிமே வெற்றி தான் பார்த்துக்க போறான். இந்த விஷயத்த உங்க எல்லார்கிட்டயும் சொல்றதுக்காக தான் நான் உங்களை வர சொன்னேன். கோதண்டம், அம்மா, நம்ம எல்லா கணக்கு வழக்கையும் சரி பார்த்து வச்சுக்கோங்க. அப்படியே இன்னைக்கே எல்லாத்தையும் வெற்றி கிட்ட ஒப்படைச்சிடணும். சரிங்க. அம்மா எதுக்குமா இதெல்லாம்? இப்ப செய்யாம வேற எப்ப செய்வாங்க? வெற்றி, எனக்கு நீதாண்டா எல்லாமே. அப்ப நான்லாம் யாருமா? நீயும் என் பொண்ணு தாண்டி. மா நான் சும்மா சொன்னேன். நீங்க பண்ணதுல அண்ணனுக்கும் எனக்கும் ரொம்ப சந்தோஷம். வெற்றி, நாம பண்றது வட்டி தொழில், நம்ம குடும்ப தொழில் தான். நீ அதை சிறப்பா எடுத்து பண்ணணும். வட்டி தொழிலா? எல்லாரும் நினைக்கிற மாதிரி வட்டிக்கு விட்டு வாங்குறது அவ்வளவு ஈஸியான வேலை இல்ல, ரொம்ப கஷ்டமானது. வெற்றி, இந்த தொழில நீ ரொம்ப நியாயமா இருக்கணும். அநியாய வட்டி வாங்காத. அதே மாதிரி யாராவது ஏழை பழங்கள்லாம் வட்டி இல்லைன்னு வந்து நின்னா நீ அவங்க கிட்ட வட்டியே வாங்க கூடாது. ஒருவேளை ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்க கிட்ட அசல கூட வாங்காத. அம்மா இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லணுமா என்ன? ஆமாம்மா, இனிமேல் நாங்க எப்படி வசூல் பண்றோம்னு பாருங்க. என்ன சென்னி? டேய் வாயை மூடிட்டு அண்ணி முகம் மாறுது. ஓ சரி, ரொம்ப வாங்க. சந்தோஷம். வரேன், போயிட்டு வரோம். அம்மா அம்மா எல்லாமே போச்சுமா. என்னம்மா ஆச்சு? யார்மா நீ? எல்லாமே முடிஞ்சு போச்சுமா. ஷோ, நல்ல நாள் அதுமா இப்படி எதுவுமே சொல்லாம அழுதுட்டு இருந்தா. கோதண்டம், யார் இது? அம்மா, நம்ம கிட்ட வட்டி பண்ணுவான்ல முருகன், அவனுடைய சம்சாரமா. இவ எதுக்கு இப்ப வந்து அழுதுட்டு இருக்கா? என் புருஷன் நாண்டுகிட்ட செத்து போயிட்டாமா. நானும் என் பிள்ளைங்களும் நடுத்தருவுல நிக்கிறோமா. என்னம்மா சொல்ற? எதுக்கு உன் புருஷன் இப்படி பண்ணா? எல்லாம் என் தலையெழுத்துமா. சரிம்மா, இந்த பாரு, நீ சொல்றதும் வருத்தமா தான் இருக்கு. அதுக்கு நீ ஏம்மா இங்க வந்து அழுதுட்டு இருக்க? ஏன் இங்க வந்து அழுகிறேனா? என் புருஷன் செத்ததே உங்களாலதாயா. ஏய், என்ன உளற? அம்மா, உங்ககிட்ட வட்டிக்கு பணம் வாங்கின என் புருஷன் அவனால வட்டி கட்ட முடியல. ஆனா உங்க ஆளுங்க வட்டி கேட்டு மிரட்டினாங்க. அப்படியா இருக்கு? ஏய் வருத்தப்படாதடி, நான் தான் மாறிடும்னு சொல்றேன்ல, நான் பாத்துக்கிறேன் சரியா? இதான் நீ பாத்துக்கிற லட்சணமா வெற்றி? ஆ? தப்பா நினைச்சிட்டியா? ஏய் இது உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக தான் பண்ணேன். ஓ, வேண்டான்னா விடு. அப்போ வேண்டாமா? ஆ, சே, 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 சே. வேணும் வேணும். டேய் பயங்கரமான ஆளுடா நீ. ஏய், ஒரு முக்கியமான விஷயம்டா. இப்பவா? இப்பதான் சொல்லணும், அப்பதான் நீ கேப்ப. சரி சொல்லு. நாளை காலையில 10 மணிக்கு ம், நாம ஒரு இடத்துக்கு போறோம். நீ ரெடியா இரு. எங்க போறோம்? அது சஸ்பென்ஸ். ஏய் சஸ்பென்ஸ் எல்லாம் தாங்க முடியாது, எங்கன்னு சொல்லு. ஆ, அப்பதான் நான் வருவேன். சஸ்பென்ஸ் இருந்தா தாண்டா நல்லா இருக்கும். அது உனக்கு வேணா நல்லா இருக்கும், எனக்கெல்லாம் நல்லா இருக்காது. இப்ப நீ சொல்லன்னு வையேன், அப்புறம் நைட்டு ஃபுல்லா எனக்கு தூக்கம் வராது. தயவு செஞ்சு சொல்லுடி. சரி சொல்றேன்.
நம்ம ஊர்ல ஏழை பசங்க படிக்கிறதுக்காக ஒரு லைப்ரரி ஆரம்பிச்சிருக்காங்களாம். அந்த லைப்ரரியை திறந்து வைக்க கலெக்டர் வராராம். அவரு என்ன இந்த ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லி என்னை இன்வைட் பண்ணிருக்காரு. ஏய், என்னடி சொல்ற? கலெக்டர் உன்னை வர சொல்லிருக்காரா? எப்படி? எப்படின்னா அது அப்படிதான். கண்டிப்பா நான் கலெக்டர் ஆயிடுவேன்னு அவரு நம்புறாரு. நான் வந்து பசங்க முன்னாடி பேசினா படிக்கிற பசங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்னு நம்புறாரு. போதுமா? பெரிய ஆள்றி நீ, கலக்கிறியே. ஏய், இங்க பாரு, நான் ரெடியா இருக்கேன். ஷார்ப்பா 10 மணிக்கு அங்க இருக்கோம். ஓகேவா? ஓகேடா. இவ கெட்ட கேடுக்கு இவளுக்கு கலெக்டர் கூட ஒரு ஃபங்க்ஷன் கேக்குதா? ஏ சக்தி, உன்னை போக விட மாட்டேன்டி. என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. டேய் வெற்றி, அத்தை முன்னாடி ஒண்ணு சொல்லிட்டு இவ முன்னாடி நல்லவ மாதிரி நடிக்கிறியா? மவனை இருக்குடா உனக்கு. வாங்குறது வட்டி, இதுல என்ன நேர்மை? நீங்க சொல்ற மாதிரி நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டதாவே இருக்கட்டும். நீங்க எதுக்கும் வெற்றி கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்களேன். நான் எதுக்கு கேட்கணும்? அப்படி ஒருவேளை கேட்டேன்னு வச்சுக்கோ, அவன் என்ன பத்தி என்ன நினைப்பான்? அதெல்லாம் சரிப்பட்டு வராது பூஜா. சரிதா, அப்போ ஒண்ணு பண்ணுங்க. நீங்க வெற்றியை கூப்பிட்டு ஒரே ஒரு தடவை வட்டியை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு வர சொல்லுங்க. நிச்சயமா சொல்றேன், அவன் போக மாட்டான் அத்தை. சக்தியும் அவனை போக விட மாட்டான். அப்போ உங்களுக்கு தெரியும் நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு. அத்தை, உங்களுக்கு வெற்றி மேல இருக்கிற பாசமும் நம்பிக்கையும் எனக்கு தெரியும் அத்தை. ஆனா பூஜா, வெற்றியும் அப்படிதான். என் மேல அவனுக்கு பாசம் ஜாஸ்தி. நீ அவனை பிரிச்சு பேசாத. சேச்சே, நான் பிரிச்செல்லாம் பேசல அத்தை. ஒருவேளை சக்தி வெற்றியை மாத்திருந்தானா? அதுக்குதான் அத்தை சொல்றேன், கொஞ்சம் யோசிங்க. நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அதுதான் அத்தை. யாராவது உங்களுக்கு வட்டி பணம் தர வேண்டியது இருக்கும்ல, அத போய் வெற்றியை நாளைக்கு வாங்கிட்டு வர சொல்லுங்க. வெற்றியும் வாங்கிட்டு வந்துட்டானா நான் சொன்னது தப்புன்னு நான் ஒத்துக்கிறேன். அப்படி வட்டிய வாங்கிட்டு வரலனா அந்த சக்தியை என்ன பண்றதுன்னு நீங்களே யோசிங்க அத்தை. சக்தி கிட்ட மட்டும் நீங்க தோத்துற கூடாது அத்தை. அதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்றேன். அத்தை, நான் சக்தி மேலயும் வெற்றி மேலயும் கோவத்தினாலலாம் இதை சொல்லல அத்தை. நீங்க என்ன ஒண்ணும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். நான் உங்ககிட்ட சாரி வேணாலும் கேக்குறேன். சரி, வெற்றியை வர சொல்லு, நான் அவன்கிட்ட பேசுறேன். ஏய், உடனே மறைக்காதரா. ரவுடி மாதிரின்னு நான் கோமா சொல்லல, நான் செல்லமா சொன்னேன். என் செல்லம் தானே. என்னடா அப்படி பாக்குற? ஃபங்க்ஷனுக்கு வந்துருவல்ல? உனக்கு எத்தனை தடவை சொல்றது? கண்டிப்பா நான் வந்துருவேன்டி. அதுக்கு இல்லடா, நீ வட்டி வாங்க கிளம்பி போறியான்னு பாக்குறதுக்கு உங்க அம்மா கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ வேற என்ன முதல்லயே கிளம்பி போன்னு சொல்ற. அதான் யோசிச்சேன். ரொம்ப ஆராய்ச்சிலாம் பண்ணாத, சரியா? உன் ஐஏஎஸ் மூலைய கொஞ்சம் கழட்டி ஓரமா வச்சுட்டு போ. நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். கிளம்பு போ. உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். டைலாக் எல்லாம் பேசிட்டு சொதப்பி விட்டுறாத என்ன? சரி, அப்புறம் நீ செருப்பு போட்டுட்டு வராத, ஷூ போட்டுட்டு வா, சரியா? ஃபுல் அண்ட் ஷர்ட் போட்டு டக்கிங் பண்ணி டை எல்லாம் கட்டி ஒரு ஹீரோ மாதிரி வா, ஓகேவா? வா வா, நீ வந்து டக்கிங் பண்ணி விடு, வா. சரி சரி சரி, சும்மா சும்மா சொன்ன, ஓகேவா? போ, கிளம்பு போ. வெற்றி கரெக்டா வந்துடுறா. ஏண்டி 1008 வாட்டி கேட்டிருக்கேன், ஒரு வாட்டி கூட கொடுத்ததே இல்ல. ஆனா உனக்கு வேலையாகணும்னா மட்டும் முத்தம் கொடுக்கறே இல்ல. டேய், என்ன பத்தி எப்படியா நீ உன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க? அம்மா, போதும் 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 உங்க ஓவர் ஆக்டிங். கிளம்பு, வந்து சேர்றேன். எப்பப்பா
என்ன பூஜா, வெற்றி கிளம்பிட்டானா? கிளம்பிடுவான் அத்தை. நேத்து என்னென்னமோ சொன்னியே. பழசெல்லாம் எதுக்கு அத்தை? அதை இப்போ நீங்களே பார்க்க போறீங்கல்ல, பாருங்க. நீ என்ன சொல்ற பூஜா? அத்தை நீங்க வேணா பாருங்க, வெற்றி இப்ப எப்படி டிப்டாப்பா கிளம்பி வருவான்னு மட்டும் பாருங்க. டிப்டாப் அப்படின்னா? அத்தை, ஒருத்தனை பார்த்தா தெரியாதா அவன் எங்க போறான்னு? இப்ப வெற்றியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்க சொல்ற வேலைக்கு போறானா இல்ல அவனுக்கு பிடிச்ச வேலைக்கு போறானான்னு. நீ சொல்றது எதுவுமே புரியல பூஜா. அம்மா, இவ என்னைக்கு புரியற மாதிரி பேசிருக்கா? என்னத்தையாவது பேசிக்கிட்டே இருப்பா, அதான் இவ வேலையே. இப்ப எதுக்கு எல்லாரும் என்கிட்ட வம்பு இழுத்துட்டு இருக்கீங்க? இப்ப உங்களுக்கே தெரியதானே போகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சக்தி கரெக்டா தான்டா சொல்லியிருக்கா. நம்மளும் கொஞ்சம் டிப்டாப்பா கலெக்டர் மாதிரி தானே இருக்கும். ஏண்டா, உன்னை பார்த்தா வட்டி வாங்க போற மாதிரியே தெரியல. கீழே உங்க அம்மா வெயிட் பண்றாங்க. என்ன பண்ண போற? அதுக்கு ஒரு ஐடியா நான் சொல்லிட்டா. இப்ப பாரு. வெற்றி கலக்கிறியடா. எப்பர்ரா இப்ப மாமா பார்த்தா ரவுடி லுக்கு வருதா? இப்ப நான் போய் அம்மா முன்னாடி நின்னா நான் வட்டி வாங்க தான் போறேன்னு அம்மா நம்பிடுவாங்க. என்ன எப்படி இந்த வெற்றி கலக்கறனா? டேய் சொதப்பீர கிதப்பீர மாட்டேல்ல? டேய் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. யங் மேன், யூ டோன்ட் வரி. பாத்து போயிட்டு வாடா. இந்த வெற்றி சக்தி சொன்ன மாதிரி டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவான்னு பார்த்தா இப்படி வரான் ராஸ்கல். இவனை போய் ரங்கநாயகியத்தை நம்புறாங்களே. அம்மா நான் கிளம்புறேம்மா. இதுக்கப்புறம் யாரும் வந்து என்ன தடுக்கவே முடியாதுமா. பூஜா இப்ப என்ன சொல்ற நீ? இந்த வண்டியில ஐயோ பதட்டத்துல என்ன பண்றனே தெரிய மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் என்னடா எங்க வச்ச? என்னடா என்னன்னு தெரியலையே. எப்பரா இருக்கு? ஒரு போட்டோ. இருக்கிற அவசரத்துல போட்டோ எடுடா. அழகா ஒரு செல்ஃபி எடுத்துக்குவோம். இது வேற சீக்கிரம். சரி ஓகே ஓகே பை. ஆல் தி பெஸ்ட். பாத்து போய்டோனே. டேய் உங்க வேலைய மறந்துடாதீங்க. சரண சரி பைடா. வரேன். பைனா அண்ணனை பாருங்க எவ்வளவு அழகா போறாரு. ஏண்டா அண்ணன் எப்படி இருந்தாரு? ஒரே ஒரு தாலி தான் கட்டினாரு. அதோட மொத்த சொல்லியும் முடிஞ்சது. நம்ம சொல்லி முடிச்சிடும். வேக வண்டி எடுவா போலாம். ஏய் சக்தி ஏறு ஏறு ஏறு. ஏறவா? முதல்ல நீ இறங்கு. ஏய் எதுக்குடி? ஏறு. சொல்றேன் இறங்குடா. நல்லா இருக்கனா? சூப்பர்டா. ஹாலே மாறிட்டு போ. ஏய் இத பக்கத்துல இறங்க சொன்னியாடி? சீக்கிரமா போலாம். டைம் ஆச்சு. ஏய் நான் சொன்னதுக்காக இவ்வளவு தூரம் வந்து பாத்தியா? என்ன செமையா இம்ப்ரெஸ் பண்ணிட்ட. ஏய் முதல்ல ஏறி. எவனாச்சும் பார்த்து எங்க அம்மாட்ட வத்தி வச்சிர போறான். ஏறு. சக்தி, நான் பேசுறதை விட நீங்க பேசுறதுதான் இங்க இருக்கிற எல்லாருக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். பேசுங்க. ஐயோ நானா? வேண்டாம் சார். பேசுங்க சக்தி. நான் எப்படி சார்? பரவாயில்ல பேசுங்க சக்தி. எல்லாருக்கும் வணக்கம். நான் என்ன இங்க கெஸ்டா கூப்பிட்டிருக்காங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா இங்க கலெக்டர் சாரே என்ன இந்த லைப்ரரி ஓபன் பண்ண சொல்லுவார்னு சத்தியமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் ரொம்ப சாதாரண ஃபேமிலியில பிறந்தவன். எங்க அம்மா
இப்பவும் மெஸ் நடத்தி அதுல வர வருமானத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நான் கலெக்டர் ஆகணும்னு எங்க அம்மாவுடைய கனவு, என்னோட கனவு, என் ஹஸ்பண்ட் வெற்றியோட கனவு. நிச்சயம் நான் கலெக்டர் ஆயிடுவேன். ஒரு ஏழை குடும்பத்துல இந்த கிராமத்துல பிறந்த என்னால கலெக்டர் ஆக முடியும்னா உங்களாலையும் முடியும். இங்க இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் கலெக்டர் கனவோட படிக்கணும். நம்ம ஊர்ல இருந்து இந்தியா முழுக்க கலெக்டர்களா போய் நிக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. என்ன குழந்தைங்களா, படிப்பீங்களா? வெரி குட். இப்படி ஒரு சான்ஸ் கொடுத்த கலெக்டர் சாருக்கு நன்றி. அடுத்தபடியாக குழந்தைகளுக்கு கலெக்டர் அவர்கள் பரிசு வழங்குவார். ஓட மாட்டேன்டா. நீ ஃபங்க்ஷன்ல உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கியா? டேய், யாரா நீ? உனக்கு என்னடா வேணும்? டேய், உன் ஃப்ரெண்டு 2 பேரும் என்ன பார்க்க அனுப்பிச்சு வச்சிய ஞாபகம் இருக்கா? அவங்க 2 பேர்ல ஒருத்தன் எஸ்கேப் ஆயிட்டான். மீது குண்டன் தான் எங்க கிட்ட சிக்கிருக்கான். நீ வரலன்னு வச்சுக்க, அவனை நசுக்கி எடுத்துருவேன். ஏய், என்னடா சொல்ற? உன் ஃப்ரெண்டு உசுரோட வேணும்னா உள்ள ஃபங்க்ஷன் நடக்குதுல்ல, அந்த இடத்துக்கு பின்னாடி தான் நிக்கிறான். கிளம்பி வாடா. டேய், என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு? டேய், 2 நிமிஷத்துல வந்தா உயிரோட இருப்பான். இல்ல இவனோட பணத்தை தான் தூக்கிட்டு போனோம். வரேன்டா. நிக்க கூட முடியல, அடி விழுந்து போட்டாங்க. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. டேய், இருக்கு உங்களுக்கு என்னடா வாங்கின பணத்தை கேட்டா இப்படிதான் அடிப்பியா? ஏண்டா, நான் தான் பணமே கொடுக்க முடியாதுன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்குடா இவங்கள அனுப்புன? நல்ல வேலை இவனுங்க வந்தானுங்க. நீ மட்டும் வந்திருந்தனா மவனே உன்னை கொன்னே போட்டிருப்பேன்டா. வேண்டாம், உனக்கு நேரம் சரியில்லை, சொன்னா கேளு. டேய், யாருக்குடா நேரம் சரியில்லை? உனக்கு தாண்டா நேரம் சரியில்லை. நான் திரும்பவும் சொல்றேன், வேண்டாம். ஃபங்க்ஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கு, கலெக்டர் எல்லாம் வந்திருக்காரு. வரட்டும், எனக்கு என்ன பயமா? நீ ஆளுங்களை அனுப்பி என்கிட்ட பணம் வசூலிக்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா? அதுக்கப்புறமும் உன்னை விட்டு வைக்க கூடாதுடா. அவனை நீ செத்தடா. ஏய், ஏய், நான் அடிச்ச போட 5 நிமிஷம் ஆகாது. வேண்டான்னு பாக்குறேன். ஆனா இவன் என்ன பேசிருக்க? அடி அடி. வீணா பிரச்சனை பண்ணாத, பணத்தை கொடுத்துட்டு போயிட்டே இரு. உன்னை நான் ஒன்னும் பண்ண மாட்டேன். டேய், உன்னை கொல்ல போறேன்டா. உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாதா? எதுக்கு இத்தனை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? கேட்காம என்னடா பண்ணுவா? நான் கேக்குறேன்டா. ஏய், என்னடா ஆச்சு என் பிள்ளைக்கு? நானும் வெற்றியும் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். அப்போ திடீர்னு ஒரு ரவுடி வந்து வெற்றியை கத்தியால குத்திட்டான். என்னது, கத்தியால குத்திட்டானா? யாரடி அவன்? அம்மா, நீங்க பணம் வாங்கிட்டு வர சொன்னீங்கல்ல, அந்த ரவுடி தான்மா. ஏய், அவன்
அவன் எதுக்கடி இவனை குத்துனா? ஏய், அவன் குத்துற வரைக்கும் வெற்றி என்னடா பண்ணிட்டு இருந்தான்? அத்தை, முதல்ல இவ கூட வெற்றி எப்படி ஃபங்க்ஷன் போனான்னு கேளுங்க அத்தை. சக்தி, வெற்றி எதுக்காக உன் கூட வந்தான்? அம்மா தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா, அதெல்லாம் பேசுற நேரமாம்மா இது. வெற்றி எனக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்குமா. என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆகட்டும், அப்புறம் இருக்குடி உனக்கு. டேய், எங்கடா இருக்கான் அந்த ரவுடி? வாடா போலாம். மா சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்கம்மா. அண்ணனுக்கு சரியாகட்டுமா, அப்புறம் பாத்துக்கலாமா. டேய், எப்படிடா நம்ம வெற்றியை போய் அவன் குத்துவான்? டேய், நீயும் அதை பார்த்துட்டு நின்னியாடா? ஏண்டா, ஒரு நேரத்துல 5 பேர் அடிப்பான்டா என் புள்ள. மா கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா, பதட்டப்படாதீங்கம்மா. அண்ணனுக்கு ஒன்னும் ஆகாதுமா. இப்படியே சொல்லிட்டு இருங்க, அண்ணனுக்கு ஒண்ணு ஆகாதுன்னு. இதோ இந்த சக்தி இருக்கிற வரைக்கும் உங்க அண்ணனுக்கு என்ன வேணாலும் ஆகும். பூஜா, நான் நொந்து போயிருக்கேன். தயவு செஞ்சு பேசாம இரு. அப்புறம் நான் ஹாஸ்பிட்டல்ல கூட பார்க்க மாட்டேன். பூஜா, நீ அமைதியார. வெற்றி கண்ணு முழிக்கட்டும், அப்புறம் பேசிக்கலாம். டாக்டர், என்னாச்சு? என் பையன் எப்படி இருக்கா? ஒண்ணும் பிரச்சனை இல்லல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. உங்க மருமக சரியான நேரத்துல வெற்றி அட்மிட் பண்ணிட்டாங்க. அதனால அவர் உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல. தையல் போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நார்மல் வார்டுக்கு மாத்திடுவோம். கவனமா பாத்துக்கோங்க. சரிங்க டாக்டர். வெற்றி, 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 என்ன பாரு வெற்றி. வெற்றி, சாரி வெற்றி, என்னால தானே இப்படி ஆச்சு. வெற்றி, வெற்றி. அத்தை, ஒரு அம்மாவா நீங்க இந்த மாதிரி வட்டியும் வேண்டாம், யார்கிட்டயும் வம்பு தும்புக்கு போக வேண்டான்னு நீங்க சொல்லிருந்தீங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா? என்னடி பேசுற நீ? என்ன பேசுற? எந்த அம்மாவாவது தன் புள்ள அடி வாங்கிட்டு வந்து நிக்கட்டும்னு நினைப்பாளாடி? அப்போ எந்த பொண்டாட்டியாவது புருஷ அடித்தடிக்கு போனா பரவாயில்லன்னு நினைப்பாளா? இப்படிதான் அத்தை, ஏதாவது ஒண்ணு பதிலுக்கு பதில் சொல்றான். நாம சொல்ல வர்றதெல்லாம் அவ புரிஞ்சுக்கிறது இல்ல. ஏய், நீ வாய முடு. நானும் பாத்துட்டே இருக்கேன். யாரு என்ன பேசினாலும் குறுக்க பேசிட்டே இருக்க. ஏய், நியாயத்தை சொல்றது தப்பா? நீ எங்க நியாயத்தை சொல்ற? நல்லா தூண்டி விடுற. அதையும் அத்தை நம்புவாங்கல்ல? ஏய், பூஜா சொல்லலன்னா எனக்கு சுயமா யோசிக்க தெரியாதா? ஏன் புள்ளடி இவன் நெஞ்சில அம்மான்னு பச்சை குத்தி வச்சிருக்காண்டி. இன்னைக்கு நீ இந்த வீட்டுக்குள்ள வந்தியோ அப்பவே எல்லாம் மாறி போச்சுடி, எல்லாம் மாறி போச்சு. நான் சொன்ன சொல்லுக்கு மறு பேச்சு பேச மாட்டாண்டி இவன். இன்னைக்கு நீ அவனை என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்க. என் நெஞ்சை வெடிச்சிரும் போல இருக்கு. கத்தி குத்து கொஞ்சம் எங்கேயாவது தள்ளி குத்துனா என்னடி ஆயிருக்கும்? அதுக்குதான் சொல்றேன் அத்தை, இதெல்லாம் வேண்டான்னு. எல்லாத்தையும் விட்டுடலாம். உங்க பிறந்த நாள் அன்னைக்கு அந்த பொம்பளை பேசிட்டு போனது இன்னும் என் காதுல ஒடிச்சுக்கிட்டே இருக்கு. இதோ இப்ப இது இன்னும் என்னென்ன வரப்போகுதோ. எதுக்கும் முடிச்சு போடுற நீ? இந்த பிரச்சனை வந்ததே உன்னால தாண்டி. அத்தை, சும்மா திரும்ப அதையே சொல்லாதீங்க. வெற்றி இப்படி பார்க்க எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா பொண்டாட்டி வேற, அம்மா வேற. ஆமா அத்தை, அம்மா வேறதான், பொண்டாட்டியும் நிச்சயம் வேறதான். ஏன்னா ஒரு பொண்டாட்டியால அம்மாவாவும் இருக்க முடியும். ஐயோ விடுங்களேன், இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இல்லங்க, என்னமோ இவனுக்கு மட்டும் தான் வெற்றி மேல அக்கறை இருக்குங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. ஏங்க, நான் கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்த பிள்ளைங்க அவன். என்னைக்கு வெற்றி பிறந்தானோ அன்னைக்கு நான் தரையில கால் வச்சு நடக்கல, மிதந்தேன், வானத்துல மிதந்தேன். இப்ப வரைக்கும் நான் அப்படித்தானே இருக்கேன்.
ஆனா இவன் என்னமோ எனக்கு இவன் மேல பாசமே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கா. பாசம் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா எவ்வளவு பாசம் இருந்தும் நீங்க வெற்றியே தப்பான வழியில போக சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் சொல்றேன். ஏய் ஆமா அம்மாடி, நானு என்ன விட உனக்கு என்னடி அவ்வளவு பெரிய அக்கறை? அத்தை, நான் வெற்றியோட மனைவி. ஏய் ரெங்கநாயகி, உன் கண்ணு முன்னாடி உன் பையனை நான் கொல்ல போறேன். உன்னால முடிஞ்ச காப்பாத்து. என்ன சக்தி, திடீர்னு சாரன்லாம் கூப்பிடுற? 2 பேரும் ஒன்னா தானே படிச்சோம், சும்மா பேர் சொல்லியே கூப்பிடு. இல்ல, ஐபிஎஸ் படிச்ச ஏஎஸ்பி ஆயிருக்கீங்க, உங்களை எப்படி பேர் சொல்லி கூப்பிடுறது? சாரனே கூப்பிடுறேன். சக்தி, என்ன நீ அலாட் பண்ணது நல்லதா போச்சு. எப்படி சக்தி கரெக்டா கெஸ் பண்ண இவனுங்க அட்டாக் பண்ண வருவாங்கன்னு? எனக்கு என்னவோ தோணுச்சு, அதான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன். வெற்றி, இது என்னுடைய ஃப்ரெண்டு பாஸ்கர், காலேஜ் மேட். இப்போ ஐபிஎஸ் ஆயிருக்காரு. வெற்றி, சக்தி மாதிரி ஒரு டேலண்டான பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. போன தடவை ஏதோ பேட் லக், அவளால கலெக்டர் ஆக முடியல. ஆனா கண்டிப்பா சொல்றேன், சக்தி சீக்கிரம் கலெக்டர் ஆயிடுவா. சக்தி, நீ சீக்கிரமா கலெக்டர் ஆகணும். கலெக்டர் ஆபீஸ்ல வந்து நான் உனக்கு சல்யூட் பண்ணணும். இதான் என்னோட ஒரே விஷ். ஐபிஎஸ் சார், ரொம்ப கற்பனை பண்ணாதீங்க. என்ன? நோ நோ, கற்பனைலாம் ஒன்றும் இல்லை, கண்டிப்பா இது நடக்க தான் போகுது. வெற்றி, இப்படி ஒரு பொண்ணு கிடைக்க நீங்க மட்டும் இல்ல, உங்க குடும்பமே கொடுத்து வச்சிருக்கணும். வரேன் வெற்றி. அம்மா, சட்டத்தை உங்க கையில் எடுக்காதீங்க. ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்க, நான் வந்து பாத்துக்கிறேன். வரேன். வெற்றி, வா வா. உட்கார். அடேங்கப்பா, கோழி வறுவல். எங்கடா வழக்கம் போல இந்த சாம்பார் பொரியெல்லாம் வச்சு சாவடிப்பீங்களோன்னு நினைச்சேன். ஆனா சூப்பர்ப்பா. உனக்கு பிடிக்கும் தான் இது பண்ணும். சாப்பிட்டு பாரு. இந்தா. அண்ணே, இதுலயும் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. அப்படின்ற பாத்துருவோம். ஓ, குழம்பு வேற வச்சிருக்கீங்களா? ஆனா நான்வெஜ் இருக்கும்போது வெஜ் எல்லாம் மனுஷன் தொடுவானா? நான் பிரியாணியை சாப்பிடுறேன். அண்ணே, நீ எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு எது நல்லா இருக்குன்னு சொல்லணும். ஓ, அது வேறயா? சரி, சொல்லிடுவோம். ஆனா முதல்ல அண்ணனுக்கு பிடிச்ச அசைவம் தான், அப்புறம் தான் இந்த குழம்பு கிளம்பலாம். ஆஹா ஆஹா ஆஹா, வாசமே தூக்குதே.
ஏய் என்னடா ஆச்சு? அம்மா என்னம்மா அது அரிசியெல்லாம் வேகவே இல்லையாம்மா? ரொம்ப மோசமா இருக்குமா? சரி சரி, அந்த கோழி வறுவல் அதை சாப்பிடு. என்னம்மா வறுவல் தானே சொன்னீங்க? இந்தா தாண்டி பீஸா இருக்கு. யாரு செஞ்சது இது? உருப்படியா ஒரு கோழி வறுவல் கூட நம்ம வீட்ல யாருக்கும் செய்ய தெரியாதா? என்னம்மா அது? ஐயோ, இத சாப்பிட்டனா நினைச்சு கூட பார்க்க முடியல. 10 நாளைக்கு படுத்த படுக்கையா இருக்க வேண்டியதான். எனக்கு இதெல்லாம் வேண்டாம். இந்தாங்க.